நாடோடிகள் திரைப்படத்தில் எதற்கெடுத்தாலும் உடனுக்குடன் பிளக்ஸ் பேனர் வைத்திடும் விளம்பரப்பிரியர் சின்னமணி எனும் கதாபாத்திரத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் ஆழப்பதிந்தவர்தான் நடிகர் நமோ நாராயணன். மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவரின் பெற்றோர்கள் இருவருமே போஸ்ட் மாஸ்டர்களாக பணியாற்றி வந்தார்கள். இவருடன் பிறந்தவர்கள் 2 தம்பி 3 தங்கைகள். சாப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பக்ரைன், மலேசியா, சிங்கப்பூர் என பல வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர் கடைசியாக சென்னையில் வேலை பார்க்கும்போது நடிகர் சசிகுமார் மற்றும் இயக்குனர் சமுத்திரக்கனியின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ஒரே ஊர்க்காரர்களாக இருந்ததால் மூவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்திருக்கிறார்கள். ஒரு தயாரிப்பு மேற்பார்வையாளராக இருந்த நமோ நாராயணனை இயக்குனர் சமுத்திரக்கனி தனது நாடோடிகள் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தினார். ஈசன், போராளி, ரஜினி முருகன், நிமிர்ந்து நில், கொம்பன், ராயன் என இதுவரை 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். அவரது முகத்தில் தெரிவது வில்லத்தனமா, குறும்பா, அப்பாவித்தனமா, பாசமா என்று ரசிகர்கள் கணிக்கவே முடியாத அளவுக்கு தனது நடிப்பு திறனை திரையில் வெளிக்கொண்டு வருபவர். தற்போது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு என பல மொழிகளில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் விளங்கி வருகிறார். ஒரு யதார்த்தமான சிறந்த நடிகர்கள் மறைந்தாலும் அவர்களது நினைவுகள் திரைப்படங்கள் வாயிலாக உயிரோடுதான் உலாவிக் கொண்டிருக்கும். அப்படியான ஒரு நடிகர் தான் KKP கோபாலகிருஷ்ணன். இயக்குனர் சமுத்திரக்கனியின் நெருங்கிய நண்பரான இவர் அவரின் நாடோடிகள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். அந்த திரைப்படத்தில் அனன்யாவின் தந்தையாக தனது அற்புதமான நடிப்பை முதல் திரைப்படத்திலேயே வெளிப்படுத்தி இருந்தவர். அந்த திரைப்படத்திற்கு பின் நாடோடிகள் கோபாலாக தமிழ் சினிமாவில் அடையாளம் காணப்பட்டார். பெரும்பாலும் சமுத்திரக்கனி மற்றும் சசிகுமார் இவர்களின் பல திரைப்படங்களில் இவரை பார்த்திருப்போம். போராளி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நிமிர்ந்து நில், ராஜா மந்திரி, ரஜினி முருகன், கிடாரி, தொண்டன், சீமராஜா, நம்ம வீட்டு பிள்ளை, அடுத்த சாட்டை, நாடோடிகள் 2, அண்ணாத்தே என இதுவரை 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார் KKP கோபாலகிருஷ்ணன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை பூர்வீகமாக கொண்ட கோபாலகிருஷ்ணன் தனது 44 வயதில் ஒரு நடிகராக திரையுலகிற்கு அறிமுகமாகி தனது 54 வயதில் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார்.